ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான ஆலூ டிக்கி. உருளைக்கிழங்கு வச்சு செய்யக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸுமே ரொம்ப சுவையாக இருக்கும். அதில் இந்த ஆலூ டிக்கி சொல்லவே வேணாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கும் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். முக்கியமாக இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது வேக வச்சு தோல் உரித்த உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்குகளை ஒரு துருவி வச்சுட்டு நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் மேஷ் பண்ணி கூட சேர்க்கலாம். அப்படி மேஷ் பண்ணி சேர்த்திங்கன்னா அங்கங்கே உருளைக்கிழங்குகள் சின்ன சின்ன பீசஸாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் துருவி சேர்த்துருக்கேன். இதே போல் 3 உருளைக்கிழங்குகளையும் துருவி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் துருவி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கிறலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, ருசிக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பூண்டு பவுடரும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பூண்டு பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு ரவை. இது வறுக்காத ரவை. அடுத்தது 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு இதை டிக்கி ஷேப்க்கு பண்ணிடுங்க. நம்ம நார்மலாக வடை செய்வோம்ல, அந்த மாதிரி. இது போல் கையில் எடுத்துகிட்டு ஒரு உருண்டை சைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளங்கை வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டு இது மாதிரி ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் டிக்கிகள் ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் டிக்கிகள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ பொரிச்சிடலாம். இது பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் டீப் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைட் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிக்கிகள் பொரிக்கும் போது சில நேரத்தில் எண்ணெயில் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்து மறுபடிக்கும் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆலூ டிக்கி செய்ய ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை விட இன்னும் டார்க் கலராக கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இந்த ஆலூ டிக்கிகளை சுட சுட டொமேட்டோ கெச்சப் அதுக்கப்புறமா க்ரீன் சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான சுவையோடு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ஈஸியான டேஸ்டியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.